நாளையிலேருந்து இந்த கறிக்கோழி விற்பனை செய்கிற கடைகள்லாம் வந்து காலவரையற்ற முறையில் வந்து அதுக்கெல்லாம் லீவு கொடுக்குறாங்க, மூடிடுறாங்க. இனிமேல் அந்த பிராய்லர் கோழி, சிக்கன் கிடைக்காம அல்லாட போகிறார்கள் மக்கள். குறிப்பாக பல உணவகங்கள். ஏன்னா சிக்கனை அசைவனாலே சிக்கனை வச்சு தான் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிட்டு போகணும். முன்கூட்டினா அப்போ என்ன வந்து எந்த டெலிஃபோன் லேண்ட்லைன்லாம் அதெல்லாம் லேண்ட்லைன்லாம் வச்சுக்கிறவங்களாம் பெரிய பணக்காரங்க. அப்போ லெட்டர் போடுவாங்க வந்து, அடுத்த வாரம் நாங்கள் ஃபேமிலியோடு வரோம் அப்படின்னு. சொல்கிறதுக்கான என்னென்னா, அவங்க எங்கேனா வெளியூர் போகாமல் இருப்பாங்க, அப்புறம் வீட்டிலே இருப்பாங்க, எங்கேயாவது வேலைக்கு வந்து போயிருக்க மாட்டாங்க. இவங்க வராங்கன்றதால காத்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு தகவல் தொழில்நுட்பமே கிடையாது. அதனால் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, நம்ம மாமா வராரு, நம்ம சித்தப்பா வராரு, நம்ம ஏதோ ஒரு உறவின் முறையை சொல்லி குடும்பத்தோடு வராங்க, கோழி அடித்து குழம்பு வச்சிட வேண்டியது தான் அப்படின்னு. அந்த கோழி அடிக்கிறது வந்து பெரிய விஷயம். அது உண்மையாகவே இப்போ கோழி, நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா இவங்களே வந்து கடிதத்தில் எழுதுவாங்க வந்து, நாங்களாம் வரோம், அப்புறமா மருமகளை எங்களுக்கெல்லாம் வந்து கோழி அடித்து குழம்பு வைக்கணும், கோழி வறுவல் வைக்கணும் அப்படின்வாங்க, அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆடு கூட பார்த்திங்கன்னா, அப்போது ஆட்டு கடையெல்லாம் வந்து டவுனில் இருக்கும், பெருநகரத்தில் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் வீட்டுங்களுக்கு போனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கோழி வளர்ப்பாங்க. வந்துட்டு இந்த கோழி அடிச்சுட்டு போட்டால் அவ்வளோ அந்த கோழியே வேற ஒரு டேஸ்ட்டுங்க வந்து. இந்த கோழி திருடின கதைகள்லாம் நிறையா நீங்களாம் படிச்சிருப்பீங்க. இப்போ இருக்கிற தலைமுறைக்கெலாம் அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். கோழி திருட்டில் வந்து பலவித திருட்டு இருக்குது. வந்து ஈர துணியை போட்டு கோழி அமுக்கிறது. என்னென்னா, அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி நீங்கள் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ கடையை மூடுறாங்கல்ல, கறிக்கடை, இந்த கோழிங்கெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூண்டில். தீனியை வச்சிங்கன்னா 24 மணி நேரம் தீனி துண்ணும். இது இந்த பிராய்லர் கோழி 24 மணி நேரம் துண்ணுங்கன்னே இருக்கும் அது பாட்டுன்னு. அது எப்போ போனாலும் போய் பிடிச்சிடலாம். அது பிடிக்கிறது என்ன, அது நம்ம பக்கத்துலேயே வந்து நின்றுக்கும். அது கொக்கரிக்காது, அது வந்து கூவாது. சேவலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூவாது. இது என்னத்துக்குயா, என்ன இதுவையா அப்படின்னு அதை தான் விழுந்து விழுந்து வந்து இந்த கறிக்கோழி உற்பத்தியே அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இங்கே அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி இருக்குங்களா, மேயறது, இது மேயாது. தட்டில் போட்டு வச்சுன்னா தின்னுக்கிட்டே இருக்கும். சரி, அதுக்குள்ளே வரும். அந்த மேயிற கோழியை வந்து அந்த கோழி அடித்து குழம்பு வைக்கிறது அவ்வளோ இது சொல்லுவாங்க, பெருமையாக போய் சொல்லுவாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போனேன், எனக்கு கோழி அடித்து குழம்பு வச்சாங்க தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ அந்த கோழி திருட்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்செல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி இது பண்ணுது. அவங்க கோழியை திருடிட்டாங்கன்னு தெருவில் நின்றுங்கன்னு என்னென்ன வாய்க்கு வருமோ அப்படி அப்படி அவங்க பரம்பரையே அந்த பக்கம் கோழி பக்கமே போக மாட்டாங்க. அப்படிலாம் திட்டுவாங்க. அது அந்த காதெல்லாம் நீங்கள் அதுக்கெல்லாம் சென்சார் போர்டே தெரிச்சு போயிடும் அது. அப்போ வந்து சொல்லுவாங்க, அந்த ஈர துணி போட்டு இது பண்ணும்போது கத்தாது. வந்து குறிப்பாக திருட்டு கோழி சமைக்கும் போது உப்பு போட மாட்டாங்க, வாசனை தெரிஞ்சு போய்டும். நம்ம கோழி இந்த வீட்டிலேருந்து தான் அடிச்சிருக்கலான்ட்டு கம்ம 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 கம்மன்னு வாசனை வருதுன்னு உப்பு போட்டால் வாசனை வராது. அது குழம்பெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவங்க சாப்பிட்ற நேரம் பாருங்கள், திருட்டு கோழியை அடிச்சுட்டு திருட்டு கோழியை திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு அது ஒரு காலம் வந்து. அப்போ வந்து அந்த கோழி அவ்வளோ பெரிய பெரிய விஷயம். அது வந்து உங்களுக்கு எங்கள் நாட்டுக்கோழி முட்டையே பெரிய இதுவே கிடையாது, ஒயிட் லக்கானே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பல விதமாக அதை பிடிப்பாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சதுன்னு கூட சொல்லலாம். வந்து இந்த மீன் பிடிக்கிற தூண்டு முள் இருக்கு இல்லைங்களா, அதை விட ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேர்க்கல்லையை ஒரே ஒரு கடலையை வந்து மாட்டிட்டு அந்த கோழி முன்னாடி போட்டு அப்படியே ஒளிஞ்சிருப்பாங்க. அது இறையை எடுக்கும்போது டப்புன்னு அதை பிடிக்கும்போது என்ன ஆகிடும், மாட்டிக்கும். அது கக்கத்துக்குள்ளே டக்குன்னு போய் பிடிச்சிடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அப்படியே மாறி 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 இந்த பிராய்லர் கோழியை கண்டுபிடிச்சி முட்டை வந்த புதுசில் எனக்கு தெரிஞ்சலாம். அப்போது பள்ளி படிப்பு முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஊர்லாம் ஒரே பேச்சு, டவுனில் இந்தந்த பெரிய கோழி முட்டைப்பா, வெள்ளை விலையல்னு இருக்குது, இந்தந்த பெரிய கோழி முட்டைப்பான்ட்டு அந்த பிராய்லர் கோழிக்கு அவ்வளோ பெரிய இது வந்து இப்படியா நம்மளை வந்து பழக வச்சு அந்த கறிக்கோழி சாப்பிட வச்சு
அந்த கோழி எப்படி இருக்குதோ அப்படியே மந்தமாக இருக்கு இல்லைங்க இந்த கோழி, அதே மாதிரி சாப்பிட்ட இப்போ இன்றைய தலைமுறைலாம் மந்தமாகிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், நான்வெஜ்ஜில் அப்போல்லாம் மட்டன் தான். இன்றைக்கி பிரியாணினா நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி மந்தார இலையில் 1/4 பிளேட் பிரியாணிலாம் கொடுப்பாங்க ஒரு பீங்காந்தட்டில். அப்போ வந்து மட்டன் தான், சிக்கன் வந்து ரொம்ப ரேரு, இல்லைன்னா குஸ்கா. ஆனால் இப்போ நீங்கள் சிக்கன் தந்தூரி, அப்புறமா பார்பிக்யூ, அதாவது கறியை போட்டு சுடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது வந்து அடுப்பை தூக்கின்னு போக முடியாது எங்கேயாவது வெளியே போகும்போது அப்படின்றதுக்காக வெள்ளைக்காரனுங்க என்ன பண்ணுவாங்க, வந்து கறி எடுத்து போயிடுவாங்க. கறி எடுத்து போய் கறியை நல்லா மூட்டிட்டு இந்த கோழியை உரித்து அதை சரியாக கூட கழுவ மாட்டான். அப்படியே கறியில் சுட்டு 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 அதை கறியாக்கி, அதை ஏறக்குறைய கறியாக்கி, அது மேலே அவனுக்கு தெரிஞ்ச மசாலாலாம் நம்மள மாதிரிலாம் மசாலாலாம் தரவ மாட்டாங்க. லைட்டாக இது பண்ணிவிட்டு, நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் சேனல்கள்லாம் அவங்க போகிறாங்க, இந்த அட்வென்ச்சர் சேனல்லாம் பார்த்தா தெரியும். அப்படி பழகம்தான் அது. இது எல்லாம் இங்கே ஆக்கிரமிச்சுக்கிட்டு சிக்கன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுப்பா அப்படின்ற அளவு கொண்டு வந்தாச்சு. இதனால் வந்து பெரிய புரட்சிலாம் ஏற்படுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. வந்து அதுக்கு பல காரணங்களுக்கு. சரி, இப்போ ஏன் இந்த கறிக்கோழி கடையை வந்து காலவரையற்ற நிலையில் இதை ஏன் மூடுறாங்க அப்படின்போது, இப்போ என்ன சொல்கிறாங்க அரசாங்க தரப்பில், ஒரு கோழி பண்ணையிலேருந்து விற்பனைக்கு போகுது அப்படின்னா அந்த விற்பனைக்கு போகிறதுக்கு முன்னாடி 15 மணி நேரம் அதுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. தண்ணி மட்டும் கொடுக்கலாம், உணவு அது கொடுக்கக்கூடாது. அதுக்கு சொல்கிற காரணம், முதல் காரணம் வந்து எடை கூடிடும். அது வாங்குகிறவன் வந்து பைத்தியக்காரனா. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, 24 மணி நேரம் இந்த கோழி இருக்குது இல்லைங்களா, இது தின்னுக்கினே இருக்கும். அதுக்குன்னே உருவாக்கப்பட்டது. வந்து தின்னும் 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 தின்னும். சிலது இன்னும் இந்த கேஎஃப்சி மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அது டியூப்பை விட்டு உள்ளே பொத்தன்னு அந்த கோழியை, அது பொந்தாங்கோழியானு தெரியல, அப்படி ஆக்கிடுவான். அதை அப்படி சும்மா அப்படி அதுங்களுக்கு அப்படியே நடந்து வரும். அவனுக்கு தேவை கறி. இதுக்கும் அதே மாதிரி தான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, 15 மணி நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு உணவு கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கலாம். நுகர்வோர் வாங்குறவங்களுக்கு ஏமாத்துகிற வேலை இது, எடையை கூட்டி காட்டும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த உணவு அந்த 15 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து செரிமானமாகும். நீங்கள் உணவை போட்டு 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 இது பண்ணி நீங்கள் கோழி கடையை கிராஸ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? சாப்பிடாதவங்களாம் பார்த்தீங்கன்னா மூக்கு பொத்தின்னு போவாங்க. வந்து அவ்வளோ கப்படிக்கும், வேறு வழி கிடையாது. வந்து காரணம் என்னென்னா, ஏற்கனவே வந்து சுகாதார சீர்கேடுன்னு ஒரு விஷயம். இப்போ இருக்கிற இந்த பிராய்லர், இந்த கறிக்கோழியில் அவ்வளோ உள்ள வந்து அவ்வளோ குடல் அந்த இதுவெல்லாம் எடுப்பாங்க. வந்து கச்சா முச்சான்னு இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் நாட்டுக்கோழி அடிக்கும்போது பாருங்கள், அதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது கோழியோட ஈரலாக அல்லது கணையமானு தெரியல, அது சின்ன வயசில் நடந்து பசிக்காமல் இருப்பாங்க. இப்போ வந்து பசங்களாம் அப்போலாம் ஒல்லியாக இருப்பான், பசி எடுக்காது, சோறை பண்ண ஓடுவானுங்க. இந்த மாதிரி ஏதாவது தின்பண்டதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா இஞ்சி கிஞ்சிலாம் வச்சு ஒட்ட 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 அரைச்சி அதை ஒரு சூப் மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கண்ணாமண்ணான்னு பசிக்கும். அந்த கோழியெல்லாம் அப்படி இருக்குங்க. வந்து அதெல்லாம் இன்றைக்கி மேய்ச்சல் கோழியே இல்லாமல் போச்சு. வந்து எங்கேயாவது கிராமத்தில் இருக்குது. வந்து நீங்கள் நாட்டுக்கோழிலே ஹைப்ரைட் வந்துடுச்சு. அது ரெண்டும் பெருசாக இன்னும் வித்தியாசமே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த உணவை 15 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அதை அறுக்கும் பொழுது அந்த செரிமானம் இல்லாத அந்த உணவு ஏகப்பட்ட ஸ்மெல் கொடுக்குது, சுகாதார சீர்கேடாக மாறுகிறது. நீங்கள் முறைப்படி யாருமே நீங்கள் கடை வச்சுக்கிறது கிடையாது, அது பண்ணவும் முடியாது. வந்து இந்த டைல்ஸ் புதைக்கணும், தண்ணி போகிறதுக்கான வாகு இருக்கணும், அந்த கழிவுகளை வந்து ஒரு இடத்துல நீங்கள் கொட்டணும், அந்த கழிவுகளை வந்து நீங்கள் வந்து குப்பை வண்டியில் ஒட்டும்போது தனி இதுவில் கொட்டணும், அந்த கழிவுகளை கோழி கழிவுகள் எடுத்துமே வேற ஒரு இடத்துல இது பண்ணணும். நம்ம கூட படிக்கிறோம்ல, கேரளாக்காரங்க வந்து கழிவுலாம் எடுத்துன்னு வந்து தமிழ்நாட்டு பார்டரில் கொட்டிட்டு போகிறாங்கன்னு. அப்போ அவங்க மாநிலம் சுத்தமாக இருக்குன்னு நம்ம இதுவாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி. இந்த கழிவும் மோசமான ஒரு கழிவு தான் இந்த கழிவும். இதே வேளையில் சரிப்பா நீங்கள் கடையை திறக்கலை அப்படின்னா இதனால் பெரிய உணவு புரட்சி ஏற்பட்டுருமா, சிக்கன் இல்லாமல் அவன் பைத்தியம் பிடிச்சிருவான்னா வாய்ப்பே இல்லை ராஜா. 2 விஷயம் நடக்கும். கண்டிப்பாக கள்ள மார்க்கெட்டில் விற்பாங்க. வந்து நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் தடுக்க முடியாது. அதே சமயத்தில் நிறைய பேர் கிளம்பி சிக்கன் சாப்பிட்டு இந்த ஒரு வழியில் இந்த போராட்டம் தொடருதுவா, இது கடையை திறக்க மாட்டோம் நாங்கள், தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கறியே எங்கே கிடைக்கல, எங்கே பார்த்தாலும் சிக்கன் இல்லை. இப்போ சிக்கன் தந்தூரி வந்து ஆஃபு 150 ரூபா இல்லை 175 ரூபா அப்படின்னு போர்டு இதுக்கு முன்னே வச்சுருந்தானா 550 ரூபா 600 ரூபா இஷ்டம் இருந்தால் வா. அதுவும் நல்ல கறியா இந்த கறியா எப்பத்தி கறின்னு தெரியாது, பக்கத்து மாநிலத்துலேருந்து எடுத்துன்னு வராங்களா இங்கே எடுத்துன்னு வராங்களா ஒன்றும் புரியாது. கள்ள மார்க்கெட்டில் போகும். அதை தாண்டி என்னன்னா கிளம்பிடுவாங்க, விட்றா வண்டியை இந்த பக்கம். இப்போ சென்னையில் இருக்கிற திருவள்ளூர் பக்கம் விடு,
இந்த பக்கம் காஞ்சிபுரம் பக்கம் போகிற கிராமத்து பக்கம் விடு, அந்த பக்கம் செங்கல்பட்டு தாண்டி ஏதாவது கிராமத்தில் விடு, வளர்ப்பாங்க இல்லைங்களா? அம்மா ஒரு கோழி எவ்வளோ சொல்கிறேன்? இல்லைங்க நாங்கள் கொடுக்க மாட்டோங்க. இல்லை ஒரு தோராயமாக எவ்வளோக்கு கொடுப்பீங்க? நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேங்க, 3000 ரூபா கொடுக்குறேங்க. கோழி சாப்பிட்டே ஆகணும், ஒரிஜினல் கோழி அப்படின்போது கையில் கொடுத்துருவோம். 3000 ரூபா நாம கோழி வளர்த்துக்கலாம் போயா கொடுத்துருவாங்க இங்கே. இதெல்லாம் மீறி இப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் வராது. லாக்டவுன் சமயத்தில் வந்துங்க, லாக்டவுனில் ஊரே அடங்கி போயிருந்தது. எனக்கு தெரிஞ்சு நானே வாங்கினேன். ஒருத்தர் பிரமாதமாக கோழியை, இதே பிராய்லர் கோழியை கட் பண்ணி எடை போட்டு சுத்தம் பண்ணி வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாப்புல. அவர் எப்படி தான் தப்பிச்சு வந்து எப்படி தான் கொடுத்துட்டு போனாருன்னு தெரியல வந்து. அதனால் அதே சமயத்தில் உணவு பஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு அரிசி கிடைக்கல, வேறு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கலன்னா தான் அது ஒரு பெரிய விஷயமாக மாறும். இங்கே பாருங்கள், 2 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் பதவி ஏற்கிறார். ஏற்றவுடனே அதான் அவர் பயங்கரமான பைத்தியக்காரன் இல்லைங்களா? வந்தவுடனே நான் எப்படின்னா, நான் தான் இந்த உலக போலீஸ், நான் தான் உலகத்துக்கு ராஜா, நான் தான் நாட்டாமன் சொல்லி இருக்கிற நாடு பூரா யாரெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறீங்களோ 25% வரி, 25% வரின்னு அடிச்சு விட்டவுடனே அவன் நாட்டில் பறவை காய்ச்சல் வர ஆரம்பிச்சது. பறவை காய்ச்சல் இப்போ நீங்கள் அமெரிக்கன்ஸ் பெரும்பாலும் யூரோப்பியன்ஸ், அதில் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயந்துருவாங்க. பறவை இருக்கிற அவங்க வீட்டில் வரைச்ச அந்த லவ் பேர்ட்ஸ் கிவ் பேர்ட்ஸ்லாம் வந்து பறக்க விட்டான். இங்கே பறவை காய்ச்சல்னு ஒன்று பயம் வந்து மொத்தத்தையும் திறந்து விட்டு அவன் திறந்து விட சொல்லிட்டான். அப்போ இருக்கிற கோழி கீழ் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டைக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, பயங்கரமான. ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுடைய உணவில் நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் குறிப்பாக முட்டை இல்லாமல் எதுவுமே செய்யும். ஒரு பர்கர் ஆகட்டும், இதுவாகட்டும், இன்னும் கேட்டால் அவங்களுக்கு எளிமையான உணவு, ரொம்ப சிக்கனமான உணவு. நம்ம இந்தியன்ஸே போய் அங்கே வந்து காசை சேமித்து வைக்கணும், இந்த சம்பளத்துக்கு நம்ம ஊருக்கு அனுப்பணும் காசை அப்படின்னா அவங்க சாப்பிட்ற உணவு என்னென்னா பெரும்பாலும் இன்னும் கேட்டால் அங்கே வந்து பிழைக்க வந்தவர்கள் அப்படின்னு ஏதோ வேலை தேடி வந்தவங்களுக்கு ஒரு ஒரு இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம புட்லம் சோறுன்னு சொல்கிறீங்களா, இப்போ இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா குஸ்கா என்கின்ற பிரியாணி அப்படின்னு 20 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் இங்கே பொட்டலம் கட்டி வைக்கிறாங்க. அது உண்மையிலே பெரிய பெரிய வரப்பிரசாதம். 20 ரூபாய்க்கு போய் ஏதோ ஒரு பசியாக இட்டு போயிடலாம். அதே போல் தான் அமெரிக்காவில் வந்து பர்கர் இவ்வளோ பெருசு, அதுவும் ஒரு கோக்கும் அதிகபட்சமாக $6 இருக்குன்னு, $5 அவ்வளோதான். 5 கூட இல்லை, $4 முடிஞ்சிடும், திம்முன்னு ஆகிடும் வயிறு. அதில் முட்டையை வந்து 3 லேயரில் வச்சு அடுக்கி கொடுப்பாங்க. 3 அப்போ தான் வந்து வயிறு திம்முன்னு ஆகும். முட்டை அவங்க உணவில் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சி போயிடும். அப்போ முட்டைக்கு பெரிய தட்டுப்பாடு வந்தவுடனே பெரிய அளவில் போய் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா முட்டைக்கு க்யூவில் நின்னாங்க. அளந்து நம்ம பெட்ரோலுக்கு போய் நின்னோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் யார் நீங்கள் உங்கள் ஐடி கார்டு காமிங்க, உங்களுக்கு வந்து 3 முட்டை தான் கொடுப்பேன், உங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பேர், இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களா, 4 முட்டை தாங்க கொடுப்பேன்னு. அதாவது அங்கே நம்ம இந்திய மதிப்பின்படி ஒரு முட்டையோட விலை நார்மலாக நம்ம காசுக்கு 14 ரூபா இருந்தது. இந்த டிமாண்ட் வந்தவுடனே ஒரு முட்டையோட விலை 68 ரூபாய்க்கு போச்சு. 14 ரூபாய்ங்க, 68 ரூபாய்ங்க. ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட் மேலே இதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முட்டையால் நம்முடைய அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இந்த ஆட்சியை ஆட்டங்காண்டு பண்ணு. ட்ரம்ப்பே கொஞ்சம் நேரத்தில் பயந்து போய் யூரோப்பில் இருக்கிற பின்லாந்துலேருந்து மற்ற நாடுகள் முட்டை உற்பத்தியில் இருக்கிற நாடுகிட்டலாம் போய் முட்டை இருந்தால் கொடுங்க, முட்டை யோ இப்போ தானேயா நீ வந்து ஏற்றுமதிக்கு 25% வரி போட்ட, அனுபவி அப்படின்னு. சில கனடாவில் இங்கெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க எங்களுக்கே பத்தலைங்கன்னு. அமெரிக்கன்ஸ் நான் சொல்கிறேன்னு, ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு நபர் 10 முட்டை 5 முட்டை கூட முழுங்குவாங்களாம். அவங்களுக்கு அப்படி மாதிரி இப்போ ஒரு முட்டை அடிட்டு அவன் என்ன பண்ணான், யூரோப்பில் கொடுக்க மாட்டான். கல்ஃபில் என்ன பண்ணிட்டான், நாங்களே இந்தியா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம், நாமக்கல் முட்டையை தாங்க நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். நாமக்கல் முட்டை துபாய், பக்ரைன், குவைத்து, ஆப்பிரிக்காவில் உள்ள சில கென்யா உட்பட, சவுத் ஆப்பிரிக்கா உட்பட இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. அமெரிக்காவுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. இது இந்த முட்டை பிரச்சனைலாம் இங்கேயும் வாங்கினாங்க, முட்டை வாங்கினாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அடங்கி போன பிறகு இவங்களும் கொஞ்சம் நம்மளும் வந்து நான் இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறேங்க, நீங்கள் எப்போ வந்து கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்னு திடீர்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு, இது எவ்வளோ பெரிய ஏமாத்தல் வேலை, தூத்துக்குடியிலேருந்து போன முட்டை தாங்க, 2 கோடி முட்டை கண்டெய்னரில் குளிர்சாதன பெட்டியில் போகுது. வந்து அது ரீச் ஆகிறதுக்கு 28 நாள் ஆகும். போய் நின்னவுடனே அதுக்கு மேலே ஒரு பெரிய வரியை போட்டு அதை திருப்பி அமுச்சு விட்டான் ட்ரம்ப்பு வேணும்னே. அந்த முட்டை தட்டுப்பாடு இருக்கும்போது இல்லாத நாட்டுக்கிட்டலாம் போய் கையேந்தி கேட்ட ஒரு ஆள் தட்டுப்பாடு அடங்கணுன்னே நீ எல்லாம் என்ன கொடுக்க மாட்டேன்னு இல்லை, உன்னை எந்த வழியெல்லாம் பழி வாங்குற மாதிரின்னு ஒரு சைக்கோ. ஆனால் நம்ம இங்கே வந்து சிக்கன் இல்லாமல் எங்களால் வந்து இருக்க முடியாதுங்க, சிக்கன் இல்லாமல் நாங்கள் உயிர் வாங்க முடியாதுங்க அப்படின்ற ஒரு இது நிலைமைக்கு வரல. அது ஆசை இருக்கும்.
அதை தாண்டி மாற்று ஏற்பாடு புரோட்டீன் உண்மையிலேயே இருக்குது வந்து. இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் ஹோட்டல் நடத்துறவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும். அங்கே வரல அப்படின்பொழுது. இல்லைன்னா மட்டனுக்கு மாறுவாங்க. இல்லைன்னா கள்ள சந்தையில் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு ரூல்ஸ் தானே, ஒரு போடுற ஒரு விதிமுறை தானே, ஒரு நல்லது தானே, அவங்க எதுவும் தப்பாகன்னு சொல்லி பொதுமக்கள் வைக்கிற விஷயம் வந்து. ஏம்மா அந்த கோழிக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் தீனி கொடுக்காதுப்பா. அது தீனியாக தின்னுன்னு இருக்கும். அந்த தீனி கொடுக்கறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அப்படியே தான் கொண்டு போகாது அப்படின்னா, அப்போ அந்த தீனி கொடுத்து அந்த கோழியை எவ்வளோ எடை கூட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. எல்லாத்துலேயும் இதுவாகி போச்சுங்க. இதெல்லாம் தாண்டி ஏன்னா இந்த இறைச்சி கடை மூடப்படுகிறார்கள், இறைச்சி கடை இது அப்படின்னு. அது எனக்கு தெரிஞ்சு அது நிற்காது, அது பிசு பிசு போயிடும். இப்போ அப்படியே நீங்கள் இறைச்சி இப்போ சிக்கன் விற்கிறவங்க தானே மட்டன் விற்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது அந்த பக்கம் அப்படியே சாஞ்சிருவாங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த பிராய்லர் கோழி வந்த பிறகே பார்த்தீங்கன்னா, அந்த கோழி மாதிரியே இன்றைய தலைமுறை பயங்கர மந்தமாக மாட்டாங்க. சாப்பிடுங்க, உண்மையிலேயே அதில் இருக்குது. அதுக்கு அடிக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இனி என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி தான், வண்டி ஏற்றுறா, பைக்கை போடுறா, ஒரிஜினல் நாட்டுக்கோழியை தேடி போங்கடா அப்படின்னு அந்த நாட்டுக்கோழி உற்பத்தி இப்போ பெருமளவில் நிஜமான நாட்டுக்கோழி உற்பத்தியாக அது கிராமப்புறங்களில் மாறும். அதற்கான வழிமுறையாக கூட இது வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.